தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 344 உயர்வு. நிலச்சரிவில் மாயமான 200க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி 5வது நாளாக தொடர்கிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை 3500 பேர் மீட்பு. காயமடைந்த 130க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு. மழை காலங்களில் உடனுக்குடன் தகவல்களை தெரிவிக்க வருவாய் மற்றும் பேரிடர் துறைகளுக்கு ஆணை. தவிக்கும் கேரள மக்களின் தேவைகளை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக உள்ளது. நிலச்சரிவு நிவாரண பணிக்காக கேரளா சென்றுள்ள தமிழக IAS அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்க மத்திய அரசு முடிவு. வரைவு அறிக்கை வெளியிட்டு 60 நாட்களுக்குள் கருத்துக்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. தமிழ்நாடு முதல் குஜராத் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாறுகிறது. 6 மாநிலங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் 57,000 கிலோமீட்டர் பரப்பளவில் சுரங்கம், குவாரி, மணல் அள்ள தடை. தமிழ்நாட்டில் 6,914 சதுர கிலோமீட்டர் பகுதி சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அறிவிப்பு. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, குமரி, தேனி, நெல்லையில் 135 கிராமங்கள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் பதவிக்கான விண்ணப்பம் வழங்க கால அவகாசம் நீட்டிப்பு. விண்ணப்பத்திற்கான காலம் இன்றுடன் முடிவடையவிருந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மின்சார ரயில்கள் ரத்து. பொதுமக்கள் வசதிக்காக 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆடிப்பெருக்கு. தாலி கயிற்றை மாற்றி புதுமண தம்பதிகள் சிறப்பு வழிபாடு. ஆடிப்பெருக்கையொட்டி காவிரி, கொள்ளிடம், பவானி ஆற்றில் நீராட தடை. வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி, கோவை மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை. தமிழகத்தில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறப்பு 90,000 கன அடியாக குறைப்பு. மேட்டூர் அணையில் 1,10,000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீட்டிப்பு. 65 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நடைபெறும் விவசாய உலக மாநாடு. சர்வதேச ஆய்வாளர்கள் பங்கேற்றுள்ள மாநாட்டில் பிரதமர் மோடி இன்று உரை. இமாச்சல பிரதேச நிலச்சரிவில் மாயமான 45 பேரின் நிலை கேள்விக்குறி. கடும் சவால்களுக்கு மத்தியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. கனமழையால் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்பு.
வங்கதேச நாட்டில் மீண்டும் மாணவர் போராட்டம் வதந்தியால் பதற்றம். அசம்பாவிதங்களை தவிர்க்க சமூக வலைதளங்களுக்கு வங்கதேச அரசு தடை. ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என பெருமை. துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இறுதிப் போட்டிக்கு தகுதி. ஒரே ஒலிம்பிக்கில் 3வது பதக்கத்தை வெல்லும் முனைப்பில் மனுபாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் அரையிறுதியில் ஜோகோவிச் அல்காரஸ் வெற்றி. தங்கப் பதக்கத்திற்கான இறுதிப் போட்டியில் இருவரும் நாளை பல பரீட்சை. இந்தியா இலங்கை இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. பரபரப்பான போட்டியில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட இந்திய அணி. ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிக்கும் தங்கலான் படத்தின் புதிய பாடல் வெளியீடு. பாடகர் அறிவு வரிகளில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கும் வார் சாங்கிற்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு.